Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தாவேகா கூட்டணிக்காகலாம் நாங்கள் காத்துல தாவேகாவை எதிர்க்கட்சி ஆக்கக்கூடிய முனைப்பில் தான் நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. ஏன்னா அதுதான் காலத்தின் கட்டாயம். அப்போ தான் நாங்கள் திமுகவை முற்றுமுதலாக அப்புறப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். நம்ம எப்படி பார்க்கலாம் இதை சுமன் கவி? கூட்டணிக்கு நாங்கள் ஒன்றும் ரொம்ப காத்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் முதல்ல என்ன சொன்னார்னா, ஆமாம் நாங்கள் கூட்டணிக்காக காத்திருக்கிறோம், அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு 2011 உதாரணத்தை எல்லாம் சொல்லித்தான் சாருன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, எதிர்கட்சி அந்த நான் என்ன இப்போ அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. இன்னைக்கு காலையில் பேசின டிடிவி தினகரன் அவர்களே சொல்லியிருக்கிறாரு, 100 கோடி 150 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு தன்னுடைய கெரியரோட உச்சத்திலிருந்து வர்றேன்னு சொல்லக்கூடிய விஜய் இவரை முதல்வர் ஆக்குவதற்காகத்தான் வருகிறாரா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறார். அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ பெரிய கட்சி, ஜெயலலிதா அவர்கள் ஆண்டது, எம்ஜிஆர் அவர்கள் ஆண்டது, பிரம்மாண்டமான கட்சி, 54 வருட பாரம்பரியமான கட்சி, அதாவது அதிகபட்சமாக 30 வருடங்களுக்கு மேலாக ஆட்சி புரிஞ்ச கட்சி. ஆனால் இன்றைக்கி விஜய்னு ஒரு நடிகர் வந்து தான் அதை தூக்கிட்டு போகணுங்கிற நிலைமையில் இருக்கிறாருன்னா எடப்பாடி எவ்வளோ பலவீனமாக இருக்கிறாருங்கிறத ஒத்துக்கிடுறாரு அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. ஸோ இது எதுக்காக நடக்குது அப்படின்னா, அதிமுக கொஞ்சம் மனதளவில் சோர்வடைந்து போயிருக்கு. நீண்ட காலமான தோல்விகள், நீங்கள் அந்த தோல்விகளை எண்ணிலாம் நக்கல் பண்ணுறாங்க எதிர்த்தரப்பு, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அந்த தோல்வி நீண்ட கால தோல்வி தொடர்ந்து இருமுறை ஆட்சியில் அதெல்லாம் அல்லவா? ஏன் நீண்ட கால தோல்வின்னு குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமைக்கு வந்ததுக்கு பிறகு நடந்த தோல்விகளை கணக்கு பண்ணிங்கனாலே 10க்கும் மேற்பட்ட தோல்விகள் இருக்கும்போது கட்சி தொண்டர்களும் கூட இருக்கிறவங்களும் தோண்டு போயிருக்கிறாங்க. அப்படி அவர்களை உற்சாகப்படுத்தணும் அப்படின்னா, எங்கள்கிட்ட ஒரு பிரம்மாண்டமான கட்சி வருகிறது பாருங்கள் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் அப்படி சொன்னதுக்கு பிறகுதான் விஜய் அதிமுகவை கூடுதலாக விமர்சித்தார். ஜெயலலிதா அவர்களுடைய கட்சியை நீங்கள் கொண்டு போய் பாஜக கிட்ட அடகு வச்சிட்டீங்கன்னு சொன்னார். இப்போ எல்லாமே கரூருக்கு முன் கரூருக்கு பின் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. இல்லை, அதுதான் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு வேளை ஆர்பி உதயகுமார் இதை எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுங்க. சிரஞ்சீவி ஒரு முடிவெடுத்தார், அவர் காணாமல் போயிட்டார். பவன் கல்யாண் முடிவெடுத்தார், இன்றைக்கி சோப்பிச்சிருக்கிறாருன்னு அவர் சொல்கிறார். சொல்வதன் மூலமாக என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இங்கே வரல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கட்சியே இருக்காது அப்படிங்கிற வார்த்தையும் சொல்கிறாரு. உங்களுக்கு கட்சியும் அதை பிரதிநிதித்துவம் வேணும்னா, நீங்கள் தொடர்ந்து இருக்கணும்னா நீங்கள் எங்கள் இடத்துக்கு வாங்க அப்படின்னு த்ரெட்டன் பண்ணுறது. இது எவ்வளவு சாஃப்டாக சொன்னாலும் நீங்கள் இல்லாத பட்சத்தில், நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன், விஜயின் வயது என்ன, விஜயின் அரசியல் அனுபவம் என்ன? தான் முதலமைச்சர், தன் தலைமையில் கூட்டணி என்று சொன்ன தாவேகா எப்படி அதிமுகவுடன் செல்லும் அப்படின்னு திமுக கூட்டணி விமர்சிக்கிறாங்க. திமுக மட்டும் அந்த விமர்சனம் திமுக மட்டும் சொல்லல, டிடிவி தினகரன் அது விமர்சனமா இருக்கும்போது இது மட்டும் ஏன் த்ரெட்டா சொல்றீங்க? அதை தான் சொல்றேன். டிடிவி தினகரன் ஏங்க அவர் வர்றது, இப்போ நீங்க எங்களை விட்டுருங்க, நீங்க மற்றவங்களை பாருங்க. தாவேகா தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்கள் முதல்வராக்குவோம் அப்படின்னு முன்னிறுத்தி தாவேகா தொண்டர்கள் வருவார்களா? அதுக்கு தயாரா இருக்காங்களா? வர மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா சுமன்? வர மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? இப்போ நம்ம அதை பேச முடியாது. அதுதான் சொல்றேன். தாவேகா தொண்டர்கள் இல்ல, தாவேகா தொண்டர்களை இல்ல, தாவேகா தொண்டர்களை பொறுத்தவரையிலும் விஜயை ஒரு பெரிய கனவுலக நாயகனா வச்சிருக்காங்க. அவர் வந்தா அவர் சொன்னதே என்னங்க, நாயகன் யாரோடு போகிறாரோ அவரை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். அந்த நாயகன் யாரோடு அணி சேர்கிறாரோ அவரை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். அது அப்படி ஏத்துக்கிட்டதுக்கான மனோநிலை வருமான்னு நமக்கு தெரியாது. நீங்க ரிசல்ட்ல தான் பார்க்கணும். ஒண்ணு. இன்னொன்னு, விஜய்க்கே அந்த மனோநிலை வருதான், அப்படி வந்துருச்சுன்னா அவர் தான் முன்னாடி சொல்லியிருக்கலாமே. ஒண்ணு. இன்னொன்னு, நான் என்ன சொல்றேன், நீங்க கூப்பிடுறீங்கல்ல, இவ்வளவு த்ரெட்டன் பண்ணி கூப்பிடுறீங்கல்ல, 27 நாள் ஆச்சு. இந்த கரூர் சம்பவம் குறித்து நெகட்டிவா நீங்க அவருக்கு எதிராக எதுவுமே பேசல. நீங்க அதனால தான் திமுக தரப்புல நீங்க சொன்ன மாதிரி எக்ஸாக்ட்டா நெகட்டிவா பேசணும்னு ஏதாவது இருக்கா சும்மா? இல்ல புரியல. நெகட்டிவா பேசணும்னு ஏதாவது இருக்கா? இல்ல, பேசணும்னு ஏதாவது இருக்கானா? நான் என்ன சொல்றேன்னா, சரி, ஒவ்வொரு தரப்பினரும் ஒவ்வொருத்தர் பொறுப்பேற்க வேண்டும். ஒரு தரப்பினர் அரசு பொறுப்பேற்க வேண்டும், மறு தரப்பினர் தாவேகா பொறுப்பேற்க வேண்டும், மறு தரப்பினர் ரசிகர்கள் தொண்டர்கள் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு எல்லாமே கருத்துக்கள் தெரிவிக்கிறார். என்ன சொல்றாரு, நம்ம நெகட்டிவா இல்ல, உதயகுமார் என்ன சொல்றாரு, நாங்கள் ஒரு அனுபவம் நிறைந்த கட்சி, எங்க கூட நின்னீங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு இல்லாத அனுபவத்தை நாங்கள் கொடுப்போம், உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு அனுபவ பகிர்வு இருக்கும்னு சொல்றாரு. அதோட நயமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அரசியல் நெருக்கடி வரும்போது அதை எப்படி கையாளணுங்கிறது. முதல் கட்டமாக கூட்டத்தை கூட்டியதிலிருந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது வரைக்கும் உங்களுக்கு தெரியலங்கிறது அதில் மறைமுகமாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் அவரை விமர்சிக்கவே இல்லை. நீங்கள் அரசை சொன்னீங்க, நீங்கள் இவங்க சார் சொல்லும்போது கூட 2
அதாவது 50-50 இருக்கு. எந்த 50-50? அரசு தரப்புலயும் 50-50யா, திமுக தரப்புலயும் 50-50யா, விஜய் தரப்புல எதுவுமே இல்ல. அப்ப அதிமுக காரர்களை பொறுத்தவரையிலும் விஜய் தரப்பை விஜய் தரப்புல அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அரசியல் பிளஸ் நிர்வாகம் ரெண்டையும் 50-50ங்கறாங்க. இல்ல விஜய் தான் 50 சொன்னேன், அண்ட் நிர்வாகத்தை 50 சொன்னேன். நீங்க வந்து தப்பா நீங்க திமுக நிர்வாகம் திமுக நிர்வாகம் ஃபைன். சரி ஓகே, நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா விஜய் தரப்பை குற்றம் சாட்டுவதற்கு அதிமுக இன்னைக்கு வரல இல்லை. நீங்க வந்து அவங்க வந்து எந்த இடத்துலயும் விஜய் இது பண்ண இல்லை. ஒன்று இன்னொன்று 27 நாள் ஆச்சுங்க. ஒரு அரசியல் கட்சி, நீங்கள் ஒரு வெல்விஷர் தானே, நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுறீங்கல்ல, முதல் கட்டமாக 27 நாளைக்கு அப்புறமாவது வெளியில் வாங்க, குறைந்தபட்சம் ஆக்டிவாக இயங்குங்க அப்படின்னு ஒரு நல்ல அறிவுரையாவது சொல்லியிருக்கணும்ல. அப்படி ஒரு குற்றத்தோழனாக ஒரு நடந்து கொள்ளல. என்ன நடத்துவீங்கன்னு தெரியலையே. உங்க மேல உள்ள அபரிமிதமான நீங்க பேசும்போது குறுக்கிடல. இல்ல நம்ம பேசலாம் சுமன், நான் குறுக்கிடல. நான் என்ன சொல்றேன்னா தேவையில்லாத விஷயம், நான் சிம்பிளான விஷயம் தான் சொல்றேன். நான் ஒன்னும் வன்மையாவும் ஒன்றும் சொல்லல. உங்களுடைய அனுபவத்துக்கு ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க விஜய்க்கு அறிவுறுத்த முடியாதா? 27 நாள் ஆச்சு. இதை இன்னொன்னு சொல்றேங்க, அவங்க வந்து they are not counselors. அவங்க ஒரு பார்ட்டி 26 சட்டமன்ற தேர்தல் தான் எல்லாமே காய்களை நகர்த்தி கொண்டு இருக்கும் போது இது ஒரு அரசியல் தேர்தல் உத்தியா பார்க்காம நீங்க அட்வைஸ் பண்ணல, நீங்க கவுன்சிலிங் கொடுக்கலன்ற இடத்துலயே ஏன் நகர்றீங்க? திமுகவும் திமுக கூட்டணியும் சொல்வது மிக சரியான ஒரு கருத்து விமர்சனம் என்றால் அவர்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் தானே? இல்லைங்க, நீங்க அப்போ எவ்வளவு பாதுகாக்க முயல்கிறீங்க ஒத்துக்கிடுங்க. நான் என்ன சொல்றேன், அது நீங்க கேட்றீங்க இல்லையா? அது இல்லனா தவறு என்ன கேக்குறாங்க? சும்மா அது இல்லனா தப்புன்னு கேக்குறாங்க. என்ன பிரச்சனை இல்லையா? சிபிஐ வசம் இருக்குது. சிபிஐ தான் சொல்லுங்க யார் குற்றவாளி என்பது. இல்ல குற்றவாளியை விட்டுருங்க, நான் குற்றவாளினே சொல்லல. அதாவது யார் பொறுப்பேற்க வேண்டும் என்பது நமக்கு தெரியுங்க. யார் பொறுப்பேற்க வேண்டும் என்பது சுமனுக்கும் கிறிஸ்டோவருக்கும் தெரிய வேண்டும். அது சிபிஐ விசாரணை முடிவில் தானே தெரியும்னு கேக்குறேன். ஏங்க, அதாவது குற்றவாளிங்கிறது வேற. அரசு போய் நின்றுச்சு சரிங்களா, அங்கே போய் நின்று உடனே அரசு இயந்திரம் வேலை செஞ்சது. இவர் போய் யாரு முதல்வர் அவர்கள் நின்னாங்க, அவங்க கட்சிக்காரங்க வந்து அதன் மீது நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. இல்லை அந்த விமர்சனங்கள்லாம் விடுங்க. அது வந்து வெறும் அரசு பொறுப்புங்கிறது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட இண்டிவிஜுவல் கடமையாக எதிர்கட்சி வந்துச்சு. நீங்கள் இவர் யாரு விஜயபாஸ்கர் வந்து நின்னாப்புல இல்லையா, அதிமுகவை சேர்ந்தவர். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மாதிரியான பொறுப்புணர்ச்சி உங்களுக்கு இல்லை. நீங்கள் உங்களுடைய நிர்வாகிகள் இருந்திருக்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் இப்போமாவது குறைந்தபட்சம் நீங்கள் போய் கரூரில் உள்ள மக்களை பார்த்துருக்கணும். 27 நாள் ஆச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விஜய் அப்படின்னு சொல்லி நியாயமான விஷயத்தை கேட்பதற்கு கூட தயார் இல்லை அப்படின்னு சொன்னால் விஜயை நீங்கள் எந்த விதத்தில் பாதுகாக்க நினைக்கிறீர்கள்? ஒன்று. இன்னொன்று, அப்படியே வந்தாலும் அவர் உங்களுக்கு எதுவாக உதவ போகிறார்? நீங்கள் வந்து என்ன சொல்றதுன்னா, துணை முதல்வர் விஜய் மீது வழக்கு பதியப்படவில்லை, புஷி ஆனந்த் சிடி நிர்மலகுமாரை கைது செய்யவில்லை என்ற இடத்தில் அரசு திமுகவும் அவர்களை பாதுகாத்ததா அப்படின்ற ஒரு கேள்வி முன்னே. வெரி குட். இப்ப சார் சொன்னதுக்கு எதிரான பதில நீங்க சொல்லிருக்கீங்க, நான் சொல்லல. சார் இந்த கேள்வி, இந்த கருத்து, இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுதுன்றத நான் பகிர்ந்துக்கிறேன். சொல்லிட்டீங்க ப்ளீஸ். சார் என்ன சொன்னாப்புல அப்படின்னா, விஜயை ஒடுக்குவதற்கான ஒரு கொடுமையான நெருக்கடியை திமுக அரசு கொடுத்த போது நாங்கள் வந்து அவர்களுக்கு அன்பு கரம் நீட்டிட்டு இருக்கிறோம், அவரை வந்து அதாவது பாதுகாப்பதற்கு இது ஒன்று தான் வாய்ப்புன்னு பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட நெருக்கடி கொடுக்கப்படவில்லைங்கிறது தான் உங்களுடைய கருத்தும் என்னுடைய கருத்தும் அதுதான். விஜயை கைது செய்யணுமான்னு கேட்டால் இதே மேடையில் வச்சு ஆம் கைது செய்யணும்னு சார் சொல்லியிருக்காங்க, நான் சொல்லியிருக்கேன், எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, செய்ய வேண்டிய அரசு செய்யவில்லையே அப்படின்னு சொல்றாங்க. சாரோட பேச்சு செய்ய வேண்டிய அரசு செய்யலையே. காசிநாத பாரதி சாரோட பேச்சுல விஜய் ஒடுக்குவதற்கு திமுக வேலை செய்கிறது. அது எப்படி? நீங்க தலைவான்னு ஒரு படம் வந்துச்சுங்க, அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம என்னென்ன நெருக்கடிகளை கொடுத்தாங்க, அதுக்கு விஜய் எப்படி கைகட்டி வந்து நிற்க வேண்டிய நெருக்கடி வந்து, அதுக்கு பிறகு நெருக்கடி. வாட் இஸ் ஃபாசிசம்? ஒரு அதிகாரத்தின் அழுத்தல்னா என்ன, அந்த நேரத்தில் நீங்க எப்படி நெருக்கப்படுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் அங்க விஜயின் முகத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படிப்பட்ட நெருக்கடி இருக்கா? அப்போ அதையும் மீறி இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? ஒரு தன் கட்சிக்காரனே இறந்து போகணும்னு சொல்லி தன்னுடைய ஒரு தலைவன் நினைக்க மாட்டான்னு சொல்லி பாலிஷ் பண்ற அளவுல தான் அரசின் நிலை அரசு இருக்கு. அப்படிங்கும்போது கண்டிப்பா ஒடுக்கப்படவில்லை அதுல யாருக்கும். ஆனா அதிமுக வந்து அவர் கடுமையான ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறார்னு பேசுவது என்பது விஜயை எந்த விதத்தில், அதாவது எப்படி அவரை கூல் பண்ணி தன் பக்கம் இழுத்துடணும்னு சொல்லி காத்திருக்கிறார்கள். அது பட்டவர்த்தனமா தெரியுது. ஆனா அப்படி வச்சுக்கிட்டு
முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர் சொல்றாரு, நாங்கள் யாரையும் வலிந்து இழுக்கவில்லை அப்படிங்கிறாரு. அதான் அதோ கொடி அசைகிறது தெரியுது, பிள்ளையார் போட்டாச்சு அப்படின்னு சொல்றதும், பாருங்க கட்சியே இருக்காது ஒழுங்கா வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்றதும் எந்த விதத்திலும் வந்து, அதாவது ஒரு பக்கம் அன்பாக இழுப்பது, இன்னொரு பக்கம் த்ரெட்டன் பண்ணுவது, எல்லா ஆயுதங்களையும் அதிமுக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய